புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, புதுக்கோட்டையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு மழை பெய்து வருகிறது? மழையால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்றைய தினம் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதல் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வந்தது. இந்நிலையில்தான் இன்று இரண்டாவது நாளாக அதிகாலை முதல் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் என்பது நீர்நிலைகள் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகளும் நிரம்ப தொடங்கி உள்ளது. ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம். அது வந்து பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மின்வாரியத்திற்கு அலுவலகத்திற்கு அருகாமையில் தான் நம்ம இருக்கோம். அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடு போல் காட்சியளிக்கிறத நம்ம பார்த்து வரோம். இதே போல் தான் தாழ்வான சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி வரக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து வித முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு 24 மணி நேரம் செயல்படுது. அவசர தேவைகளுக்கு எந்த மழை பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து வித அவசர தேவைகளுக்கு உடனடியாக மாவட்ட அவசரகால கட்டுப்பாட்டு மையத்திற்கு அணுகி பொதுமக்கள் வந்து எந்த உதவியாக இருந்தாலும் கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீர்நிலைகள் நிரம்பி வரக்கூடிய நிலையில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மழைநீர் சூழ்ந்து அதனால் பாதிக்கப்பட்டால் அவர்களையும் மீட்க அனைத்து வித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம், கீழராஜ வீதி, வடக்கராஜ வீதி, தெற்குராஜ வீதி, காமராஜபுரம், போஸ் நகர், அதே போல் மாலையீடு, அசோக் நகர் என மாநகர் பகுதி முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதே போல்தான் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கரம்பக்குடி, ஆலங்குடி, அதே போல் திருமயம், அரிமளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த மழை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தேவையான, ஏன்னா கடந்த ஆண்டெல்லாம் போதிய அளவு மழை இல்லாமல் இருந்தது. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் 2 நாட்கள் மட்டும் மழை நின்றிருந்தது. தீபாவளி மற்றும் தீபாவளிக்கு முதல் நாள் மட்டும் மழை இல்லாமல் இருந்தது. பிறகு மீண்டும் வந்து மழை தொடங்கி தற்பொழுது இரண்டாவது நாளாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மழையால் வந்து பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே வர முடியாத அளவிற்கு மழை வந்து கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக தாழ்வான பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.